அதில் நம்ம சேஃப்வால் வேலெட்டில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின், பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக் நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வேலெட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வேலெட் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் வேலெட் இருக்குது, வெப் வேலெட் இருக்குது, ஹார்ட்வேர் வேலெட் இருக்குது, பேப்பர் வேலெட் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வேலெட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் வேலெட் தான். ஸோ இதில் சாஃப்ட்வேர் வேலெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், சேஃப்வால், இது மாதிரி நிறைய வேலெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சேஃப்வால் அப்படிங்கிற வேலெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேஃப்வால் வேலெட்டில் நாம் எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சேஃப்வால் வேலெட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு சேஃப்வால் அப்படின்னு டைப் பண்ணோம்னாலே நமக்கு அந்த வேலெட் டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணுற பாருங்கள், சேஃப்வால் இதுதான். ஸோ சேஃப்வால்னு கொடுத்த உடனே நமக்கு இங்கே வந்துருச்சுங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும். இதுதான் வந்து பார்த்தோன்னா சேஃப்வால் வேலெட்டு. ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது. நான் இதை வந்து அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ. ஸோ அப்டேட் கொடுத்த உடனே எனக்கு அப்டேட் ஆகிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். அந்த ஆப்ஷனையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விதங்களில் வந்து இந்த வேலெட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா சீட் பேஸ் நமக்கு அப்போ தான் புதுசாக கிடைக்கும். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஸோ எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் வேலெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்னு செட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ வேலெட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ வேலெட் க்ரியேட் ஆன உடனே நமக்கு வந்து வேலெட் நேம் எல்லாம் நாமளே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலெட் நேம். இது நம்மளோட விருப்பம், நம்ம எந்த நேம் வேணாலும் அந்த வேலெட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த நேம் வேணாலும் நம்ம அங்கே வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே ஹைலைட் பண்ணக்கூடிய இடம், ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த இடம் தான். ஸோ தமிழ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்க, ஆட் வேலெட். அந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஆட் வேலெட் நம்ம கொடுத்தோம்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், கிரியேட் எ நியூ வேலெட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் எ நியூ வேலெட், ரெண்டாவது ஆட் எக்ஸிஸ்டிங் வேலெட், ஸோ கனெக்ட் ஹார்ட்வேர் வேலெட், ஸோ அப்சர்வேஷன் வேலெட். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் வேலெட் இருக்குது நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் வேலெட்டையும் நம்மளால் இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேலெட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம கிரியேட் நியூ வேலெட் கொடுத்தா என்னுடைய செக்யூரிட்டி பின் வந்து இங்கே கேட்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி பின்னை நம்ம கொடுத்தோம்னா போதும். ஸோ உள்ளே வந்து நமக்கு லாகின் ஆகிடும். வேலெட் கிரியேட் ஆப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், would you like to create a new wallet now அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா புது வேலெட்டே க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இப்போ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஒரு வேலெட் அப்படின்னா அதை எப்படி நான் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கிரியேட் நியூ கொடுத்த உடனே கிரியேட்டிங்க நியூ வேலெட் கேட்குதுங்களா. ஸோ அப்படி கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், ஸோ பேக்கப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஸ்கிப் பேக்கப் ரெண்டு. ஸோ நம்ம இந்த பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பேக்கப்பை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு இல்லை ஃபோன் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளால் வந்து ரிகவர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் பேக்கப் நான் கொடுத்தோம்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், கூகுள் ட்ரைவில் பேக்கப் வேணுமா அல்லது வந்து பார்த்தோம்னா மேனுவலாக பேக்கப் வேணுமா, கூகுள் ட்ரைவில் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம பேக்கப் மேனுவலி கொடுத்தோம்னா நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பாக்ஸ் எல்லாம் இதோட செக் பாக்ஸை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம். அண்ட் இதோட செக் பாக்ஸை இந்த செக் பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எஸ் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிமோனிக் கீ வரும், அதாவது 12 டிஜிட் ரிகவரி ஃபேஸ். இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் மேபி அதில் தெரியும். ஒரு வேளை தெரியல அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காண்டி இது தெரியாமல் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 12 வார்த்தை. ஸோ 1 2 3 நமக்கு இந்த 12 வேர்ட்ஸ் வந்து பார்த்தா ரொம்பவே முக்கியமான ஒரு வேர்ட்ஸு. இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுத்துக்கணும். ஸோ ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பேக்கப் எடுத்ததுக்கப்புறமா ஸோ நமக்கு வந்து வேலெட்டும் க்ரியேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேலெட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலெட்டு க்ரியேட் பண்ண வேலெட் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன், என்கிட்ட இந்த 12 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நான் எப்படி இம்போர்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஆல்ரெடி இருக்கிற வேலெட்டை நான் வந்து ஆட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் வேலெட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இப்போ 2 வேலெட் வந்துருச்சு பார்த்தீங்களா.
ஸோ ஃபஸ்ட் நான் வந்து வேலெட் ஒன்று தான் இருந்தது. இங்கே பார்த்தா அவங்க நமக்கு தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு வேலெட் மட்டும்தான் இருந்துச்சு என்கிட்ட, தமிழ் 1 அப்படிங்கிற இந்த வேலெட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போது நமக்கு ரெண்டாவதாக இந்த வேலெட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆட் வேலெட்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் வேலெட் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆட் எக்ஸிஸ்டிங் வேலெட் கொடுத்த உடனே நம்ம என்ன பின்னு செட் பண்ணோமோ அந்த பின்னு வந்து நமக்கு கேட்கும். ஸோ அப்படி இல்லை, இப்போ மறுபடியும் வேறு ஒரு ஃபோனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பின்னு வந்து நம்ம புதுசாகவே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம அந்த 12 வேர்ட்ஸையும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இம்போர்ட் ஆகிரும். இம்போர்ட் ஆகிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய வேலெட்டில் என்னென்னலாம் அசட் இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 100 USDT இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு பாலிகான் இருக்குது, USDT, ட்ரான், TRX, USDT, இந்த மாதிரி என்னென்ன கிரிப்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கோ அந்த எல்லா கிரிப்டோஸுமே நம்மளால் அவைலபிளில் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே என்கிட்ட BNB இல்லை, பட் இந்த இடத்துல என்கிட்ட ஏதோ ஒரு டோக்கன் இருக்குது, BNB ஒரு BNB இருக்குது. பட் அந்த வேலெட் மிஸ் ஆயிடுச்சு, ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, நான் இன்னொரு ஃபோனில் எடுத்துகிட்டு வரேன்னா அந்த 1 BNB நமக்கு இங்கே அவைலபிளாக காட்டும், 0ங்கிற இடத்துல 1 நமக்கு காட்டும். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா இந்த பேக்கப் கோடு ப்ளஸ். ஸோ இந்த கோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைலில் எவ்வளோ அசட் இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி சேஃபாக ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும். அடுத்ததான் எப்படி ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வேலெட்டுடைய அந்த சீட் ஃபேஸ் சீக்ரெட் கீயை வச்சு இன்னொரு வேலெட்டை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி இந்த வேலெட்லேருந்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பபாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.